ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புறாவை எப்படி வீட்டுக்கு திரும்ப வர வைப்பது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறாவுக்கு வந்து திரும்பி வர வைக்கிறது வந்து மொதல் வந்து 3 விஷயம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தங்குற இடம் அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தங்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இருந்துச்சுனாலும் தங்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்து பயப்படாமல் இருக்கணும். உங்கள் கூட ஈஸியாக ஃப்ரெண்ட்லி ஆப்பில் அந்த புறா தங்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புறா வாங்கினா இப்போ நான் சொல்கிறது மட்டும் எல்லாமே வந்து சாதா புறா ஃபேன்சி புறாவுக்கு மட்டும் தான் இதாகும். ஹோமருன்றது மாதிரி இதாகாது. புது புறா பார்த்திங்கன்னா வாங்கினோடனே அது ஒரு மாதம் 2 மாதம் ரெக்கையை மேக்ஸிமம் டேப் பண்ணாதீங்க. ரெக்கையை டேப் பண்ணாலே அதில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து இதாகாது. அப்படின்ற புறா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் டேப் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதை ரெக்கையை கட் பண்ணி விட்ருங்க. இல்லை பிடுங்கி கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புறா வந்து இப்போ ஒரு மாதம் இது வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ரொம்ப வந்து அவசரப்பட்டு அவுத்துடக்கூடாது புறா ரெக்கையை. பேஷன்ஸ் முக்கியம். ஒரு 2 மாதம் புறா உங்களுக்கே தெரியும். நல்லா புறா வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் புறா வந்து புறாக்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு. புதுசாக வாங்கினது கொஞ்சம் அப்படியே பழக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்படியே நீங்கள் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அப்புறம் ரெக்கை அவுத்துடலாம். அது உங்கள் வீட்டு இப்போ பறந்து போயிட்டு வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு புறா ரெக்கையை நீங்கள் அன்டேப் பண்ணிட்டீங்க, டேப் எடுத்து விட்டீங்க, இல்லை ரெக்கை ஃபுல்லாக வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பயமுறுத்தாதீங்க பறக்க வைக்கிறதுக்கு. அதுவாக பறந்து அதுவாகவே உட்காரும். எல்லாமே அதுவாகவே பண்ணும். நீங்கள் வந்து அதை பயமுறுத்துறன்ற பேரில் பறக்க வைக்கிற ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பயந்து ஓடி போயிடும், திரும்பி வீட்டுக்கு வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போடாதீங்க. எப்போயுமே அளவு கூடவே போடுங்க. நிறையா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பாடுக்காண்டியாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கும். எப்படி புறான்றது பார்த்திங்கன்னா மற்ற மேயிற புறான்லாம் சாப்பாடுக்காண்டி ஒவ்வொரு நாளும் பறந்து போகும். வீட்டில் வளர்க்குறதுனால இது இங்கே சாப்பாடு இருக்குன்றதுக்காண்டியாச்சும் அது இங்கே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப டஞ்சனாக வைக்காதீங்க. அடைச்சி போட்டு வச்சிங்கனாலுமே புறா இருக்காது. அதை கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் தனித்தனி அறை கொடுத்து கொஞ்சம் நீட்டாக ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.